தினமொரு வேத வசனம். பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திலே அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளுக்குண்டான வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒரு திங்கட்கிழமையின் அதிகாலை நேரம் ஒரு ஊரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு ரயில் வந்து ஒரு பெரு நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பொழுது விடிந்தது, தூயில் எழுந்தது. அயர்ந்த உறக்கத்தில் இருப்போர் ஒவ்வொருவராக விழித்து கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு நடுத்தர வயது பெண்மணி கண்களை மூடிக்கொண்டு வரப்போகிற ஊரை நினைத்து, அடுத்த நாளை நினைத்து மனதில் பல ஓட்டங்களுடன் இருக்கின்ற நேரத்தில் அவருக்குண்டான இந்த வார்த்தை தோன்றியது. ஏன் அவருக்கு இவ்வளவு வேதனை என்றால், துரதிருஷ்டவசமாக ஒரு விபத்தில் அவருடைய கணவனார் அடிபட்டு அதற்கு உண்டான மருத்துவ செலவுகள் அவர்களுடைய அனைத்து சேமிப்பையும் அனைத்து விதமான அவர்களிடத்தில் இருக்கும் எல்லா விதமான பணத்தையும் எடுத்துக்கொண்டு இப்போது ஒரு பெரும் கடன் அவர்களுக்கு அந்த மருத்துவ செலவினால் இருக்கிறது. இப்போது அவரால் வேலைக்கு செல்ல இயலாது. வீட்டிலிருந்தே அவரால் முடிந்த வேலையை அவர் செய்யலாம். ஆனால் அதற்கு பெரிய வருமானம் கிடைக்கும் என்பது சந்தேகமே. ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தையினுடைய பள்ளி படிப்பு செலவு, வயோதிக பெற்றோர்கள் இன்னும் அவர்கள் குடும்பத்தை தாங்கும் வண்ணம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மன ஓட்டத்தின் நடுவே கடனை அடைக்க வேண்டும், பிள்ளையின் படிப்பு செலவை தாங்க வேண்டும், கணவனாரை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும், வேலைக்கு செல்லும் பெற்றோரை வேலையிலிருந்து நிறுத்தி அவர்களையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், சீக்கிரமாக தங்களுடைய ஊரிலிருந்து தான் செல்லவிருக்கும் இந்த புதிய ஊரிலே அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற இத்தனை மன ஓட்டத்தின் நடுவே, மன குழப்பத்தின் நடுவே ஆயிரக்கணக்கான நபர்களின் கனவுகளோடு பெண்ணின் கனவும் ஒன்றாக மும்பை நகரத்தினுடைய மிகப்பெரிய ரயில் நிலையத்தில் வந்து இறங்குகிறது. அடுத்த நாள் எப்படி இருக்கப் போகிறது என்ற எந்த விதமான திட்டங்களும் இன்றி, எந்த விதமான காரணிகளும் இன்றி தன் வாழ்க்கையை எடுத்து செல்ல இருக்கிறார். இதே போலத்தான் ஒவ்வொருவரும். இன்றைய நாள் முடிந்து விட்டது, நாளைய நாள் எப்படி இருக்கும், எவ்வளவு தேவைகள். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் நம்மளுடைய தேவைகளுக்கு பஞ்சமோ முடிவோ இருக்காது. பணத்தேவை, பொருள் தேவை, இடத்தேவை, இன்னும் பற்பெரு காரியங்கள், குறிப்பாக நல்ல உடல் ஆரோக்கிய தேவை. ஆனால் இப்பேற்பட்ட மன சஞ்சலங்கள், மன குழப்பங்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல, பாபிலோனியர்களிடம் சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே ஆண்டவர் உரைத்த வாக்கியம், நமக்கு கஷ்டங்கள் நேரிடாமல் இருக்காது,
துன்பங்கள் வராமல் இருக்காது. நாம் ஆறுகளை கடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் கடக்கும்போது அவைகள் நம்மேல் புரளுவதில்லை. நாம் ஒரு காரியத்தை செய்து ஆக வேண்டும், ஒரு சோதனையை கடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதற்குண்டான வலி வேதனைகள் வரும், இடர்படும், தடை கற்கள் உண்டாகும். ஆனால் அதற்கு உண்டான சக்தியை நான் உனக்கு தருகிறேன். உன் முயற்சிகளை எடு. உன் முயற்சிக்கு பலன் நான் கொடுக்க காரியம். நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்னை புரளாது. அக்கினியில் நீ நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒவ்வொருவர் பேரையும் தெரிந்து கொண்டு நம்மை சிருஷ்டித்த ஆண்டவருக்கு தெரியும். ஆறுகள் நாம் கடக்க வேண்டும், அக்கினியின் நடவே நடந்து ஆக வேண்டும். ஆனால் ஆறுகளினுடைய தண்ணீர்களோ கடலினுடைய அலைகளோ நம்மை ஆட்கொள்ளாது. அக்கினியினுடைய தீங்கனல்களோ ஜுவாலைகளோ நம்மை பற்றாது. இந்த நம்பிக்கையோடு விடிகிற புதிய நாளை, விடிகின்ற புதிய பொழுதை சந்திப்போம். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் நேர்படுவோம். நம்முடைய அனைத்து வாழ்வினுடைய தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொள்ள கடவுள் நம்மளுக்கு அதிகாரமும் ஆசீர்வாதத்தையும் தாங்கி அருள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.